எழுத்தாளர் மதுஷா அவர்களின் வசீகரி தாயே வஞ்சிக்கொடி அத்தியாயம் 25. இருவரின் வாழ்க்கையும் பட்டும் படாமலும் சென்றது. ஆனால் அபயின் முன்பு தங்களின் மனஸ்தாபங்களை காட்டிக்கொள்ள முற்படவே இல்லை. அபயுமே இருவரின் நாடகத்தையும் அறியாமல் இருவரும் சேர்ந்து விட்டனர் என்றே நினைத்தான். இரவில் சீக்கிரமாகவே வரும் விகர்ணன் அபயை நடுவில் விட்டு இருவரும் அவனை அணைத்தவாறே படுத்துக் கொண்டனர். பல நாள் தூக்கம் வராமல் பூங்கொடி உறங்கிய பின் தன் பார்வைகளால் தழுவியவாறே சிகரெட்டின் மூலம் தன் தாபத்தையும் தனித்திருக்கிறான். காலையில் எழும் பூங்கொடிக்கு சிகரெட்டின் துண்டை பார்த்ததுமே புரிந்துவிடும் அவனின் தவிப்பும் தாபமும். அவனை அழுத்தமாக பார்ப்பாளே தவிர ஒரு வார்த்தை பேச மாட்டாள். அவளின் அழுத்தமே அவனுக்கு மிகுந்த வலியை கொடுத்தது. ஒருவர் பார்க்காத பொழுது மற்றவரை பார்ப்பதும் அவர்கள் திரும்பும் பொழுது மற்றவர் மறைப்பதுமாக சிறு ஊடலுடனே நாட்கள் நகர்ந்தது. பூங்கொடிக்கும் விகர்ணனுக்கும் நடந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது என்னவோ அபைதான். இன்றும் போல் இன்றும் 12 மணியளவில்தான் வீட்டுக்கு வந்தான் விகர்ணன். அவன் வரும் நேரத்திற்காக காத்திருந்த அபையின் காதில் தப்பாமல் கேட்டது விகர்ணன் காரின் ஹாரன் சத்தம். சித்தப்பா, நீ போய் அப்பாவை கூப்பிட்டு வா என அதிகாரமாய் சொல்லியபடி எப்பொழுதும் போல நீச்சல் குளத்தினில் காலை விட்டு தண்ணீரில் விளையாடியபடி அமர்ந்திருந்தான் விகர்ணனின் அருமை மகன். நான் ஏண்டா கூப்பிட போகணும்? நீ தானே ப்ரோக்காக வெயிட் பண்ண, நீ போ என்றவனை அழுத்தமாக பார்த்தவன். இப்போ நீங்க போய் கூப்பிட்டு வரீங்களா? அழுத்தமாக கேட்டவன் அதைத் தொடர்ந்து, இல்ல நான் போய் அப்பா கிட்ட உங்களை பத்தி சொல்லிக் கொடுக்கட்டுமா? என்ன பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு என அசால்ட்டாக கேட்டவனை கண்டு நக்கலாக பார்த்தவன். ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு நீ சௌந்தர்யா அக்காவை கூப்பிட்டுட்டு மகாபலிபுரம் போனல்ல, அத அப்பா கிட்ட சொல்லிக் கொடுக்கறேன் பாரு என வேகமாக எழுந்து செல்ல முயன்றவனை கண்டு முறைத்தவன். டேய் டேய் நில்லுடா, அப்பனுக்கு தப்பாம வந்து பிறந்திருக்கான் பாரு, இவனை வச்சுக்கிட்டு என பல்லை கடித்தவாறே போர்ச்சுகோ செல்ல அங்கு காரை காராஜில் விட்டு விட்டு நடந்து வந்து கொண்டிருந்த விகர்ணனிடம் வழி மறித்தார் போன்று நின்றான் அஸ்வின். அவனை இந்த நேரத்தில் எதிர்பார்க்காத விகர்ணன், ஆன் டைம்ல இங்க என்னடா பண்ற என கோபமாக கேட்டவனை கண்டு முறைக்க முயன்றாலும் முடியாமல், என்ன கேட்டா அதான் உன் புள்ளைகிட்ட கேள. 9 மணிக்கே கவுந்தடிச்சு படுத்தவனை எழுப்பி உட்கார வச்சு அவன் என்ன சாகடிக்கிறானா? நீ என்னடானா கேள்வியா கேட்டு சாகடிக்கிற? போய் ஸ்விம்மிங் பூல் கிட்ட இருக்கிற அபய போய் பாரு என்றதும் சிறு பதட்டத்துடன் வேகமாக சென்றவனுக்கு அங்கிருந்த காட்சியில் சிறு வயதில் அவனையே பார்ப்பது போல இருந்தது. தன் அழுத்தமான காலடி யோசைகளுடன் அவனை நெருங்கியதும் அவனோ திரும்பி விகர்ணனை ஒரு பார்வை பார்த்தவாறே வெடுக்கென திரும்பிக் கொண்டான். அவனின் சிறு பிள்ளைத்தனமான செய்கையை பார்த்து புன்னகைத்தவாறே தன் கோட்டை கழட்டியவன் பேண்ட் அண்ட் ஷர்ட்டுடன் நீரில் இறங்கி அவன் அருகில் அவனைப் போலவே காலை கீழே தொங்கவிட்டபடி அமர்ந்தான். என்னாச்சு, என்ன தொங்கலையா என அக்கறையாக கேட்டவனை பார்த்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்த அபையை கண்கள் இடுங்க பார்த்தான் விகர்ணன். என்ன ஆச்சு என மறுபடியும் கேட்டவனை கண்டு, நான் தான்ப்பா கேட்கணும், என்னாச்சுன்னு. ஏன்பா, ஏன் அம்மாவை நீங்கள பேசவே மாட்டேங்கிறீங்க? அம்மா உங்களை பார்த்தா விலைக்கு போறதும் நீங்க அவங்கள பார்க்க கூட பிடிக்காத மாதிரி போறதையும் பார்த்தா கஷ்டமா இருக்குப்பா என்று வலி நிறைந்த குரலில் கேட்டவனை கண்டு மனதெல்லாம் பாரமாக இருந்தது. தங்களின் பிரச்சனை இவன் மனதையும் சேர்த்தே பாதிக்கிறது என்பதை அறிந்தவன், சாரிடா என்று விகர்ணன் மேலே ஏறி அமர்ந்தவரை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனின் மடியில் இருபுறமும் காலை போட்டு உட்கார்ந்தவரை அவனின் நெஞ்சில் முகம் புதைத்தான். அவன் நெஞ்சில் சாய்ந்ததும் தான் தாமதம். இதயமோ படபடவென துடித்து அவனை வாரி அணைத்துக் கொண்டது. துடிக்கும் இதயமும் அவனுக்காக துடிப்பதுதானே. விகர்ணன் அவனை நீச்சல் குளத்தில் விழாதவாறு தன் புறங்கையால் அவனின் முதுகை அணைத்தவாறே தன் நெஞ்சில் சாய்த்து வைத்திருந்தான். அவனின் அணைப்பில் உயிர் கலந்த அணைப்பிருந்தது. அப்பா என்றவனின் கலங்கிய குரலில் அபையின் முகத்தை நிமிர்த்தி பார்க்க அபையின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அவனின் கண்ணீரை துடைத்துக் கொண்டே, அபை குட்டி எதுக்கும் அழக்கூடாதுல என்றவனின் பேச்சில் மூக்கை உறிஞ்சவாறே அவனை பார்த்து மேலும் முறைத்தவன். நான் அழறதுக்கே நீங்களும் அம்மாவும் தான் காரணம். நீங்க அம்மா கூட பேச மாட்டேங்கிறீங்க. அம்மா உங்களை பத்தி பேசினாலே தலை கீழே குனிஞ்சுக்கிறாங்க. நாம 3 பேரும் ஒன்னா வெளியே போய் ரொம்ப நாளாகுது. எனக்கு தான் எப்பவும் அப்பா அம்மா 2 பேரோட பாசமும் கிடைக்காத போல என்றவனை ஒருவித திடுக்கிடலுடன் திரும்பி பார்த்தான். விகர்ணனை பார்த்தவாறே, அதனால நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன முடிவு? நாம 2 பேரும் சேர்ந்து அம்மாவை கரெக்ட் பண்ண போறோம் என தொடர்ந்து சொன்னவன். எது
உங்க அம்மாவை நாம 2 பேரும் சேர்ந்து கரெக்ட் பண்ண போறோமா என்றவனை முறைத்து பார்த்தவன், அப்பா எதுக்கு இப்படி ஜாக் ஆகுறீங்க? அம்மா ஒண்ணு பேய பிசாசம் இல்ல, சாதாரண மனுஷிதான் என்றவனை சலிப்பாக பார்த்தவன். பேயாவ பிசாசாவ இருந்தா சமாளிக்கலாம்டா. உங்க அம்மா அதுக்கும் மேல. என்ன நேரத்துல என்ன பண்ணுவான்னு யாராலையும் யூகிக்க முடியாதுடா என்றவனை முறைத்து கொண்டு, அப்பா என்றவனின் அழைப்பிலேயே மொத்தமாக உருகியவன். சரிடா, உங்க அம்மாவை கரெக்ட் பண்றோம் என்றதும், இப்ப நாம என்ன பண்ண போறோம் என டோராவை போல் இழுத்து பேசியதை கண்டதும் சின்ன சிரிப்புடன், நாம இப்போ உங்க அம்மாவை கரெக்ட் பண்ண போறோம் என மழலை குரலில் அவனைப் போல் சொல்லியவனின் கன்னத்தில் எச்சில் முத்தம் வைத்தவன், சரி போகலாம் வாங்க என எழ முயற்சித்தவனை தன் நெஞ்சோடு அணைத்தவாறே அவனையும் தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தவாறே தூக்கிக் கொண்டு அறைக்குள் நுழைந்தவன். அவனுக்கு ட்ரெஸ் மாற்றிவிட்டு தானும் ஆடையை மாற்றிவிட்டு வந்து படுத்தவன் அறைக்குள் நுழைந்ததிலிருந்து தூங்குவதைப் போல் நடித்துக் கொண்டிருக்கும் பூங்கொடியை துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்தவன் தோள்களை குலுக்கிவிட்டு அவளின் அருகில் சென்று படுத்தான். அபையை தன் நெஞ்சில் போட்டவாறே தட்டி கொடுக்கவும் அபை தன் பிஞ்சு கைகளால் அவனை அணைத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அபை தூங்கியதும் பூங்குடியை அழுத்தமாக பார்த்தவன், நீ என்ன தூங்கலன்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், பால்கனிக்கு வா என்றதும் அதுவரை தூங்குவதைப் போல் விழிகளை மூடியிருந்தவளின் விழிகள் சட்டென திறந்து தூங்கிக் கொண்டிருந்த அபையை தான் பார்த்தாள். அவன் நெற்றியில் முத்தமிட்டு பால்கனியை நோக்கி சென்றவளின் மனமோ படபடவென அடித்துக் கொண்டது. எங்கே அன்று நடந்த கூடலை பற்றி ஏதேனும் கேட்டுவிடுவானோ என படபடப்பிலும் அச்சத்திலும் பெண்ணவளுக்கு கால்கள் சிறிதும் நகருவேனா என்றது. கஷ்டப்பட்டு வராத கால்களை இழுத்தவாறே வெளியே சென்றாள். பால்கனியில் கையை ஊன்றியபடி நின்று கொண்டிருந்தவனுக்கு மெல்லிய கொலுசின் ஓசை கேட்டதும் மெதுவாக திரும்பி நின்றவன் அவளை அழுத்தமாக பார்த்தான். பூங்குடிக்கும் அவனின் பார்வையும் பயத்தை தான் கொடுத்தது. சட்டென அந்த இடத்திலே நின்றுவிட்டாள். தன் அருகில் கூட வர தயங்குபவளைக் கண்டு ஆழ்மனதில் சுரீரென வலிக்க ஆரம்பித்தது. என தொண்டையை செருமிக் கொண்டவன், உனக்கும் எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால அபை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்றவனை விழிக்கென நிமிர்ந்து பார்த்தாள். ஆமா, நீயும் நானும் விலகி இருக்கிறதா அபையோட ஆழ்மனச ரொம்ப காயப்படுத்துது. நம்ம இனிமேல விலகி இருந்தா கண்டிப்பா அபையோட மனநிலையும் கெட்டு போயிரும். அதனால என சிறிது அச்சத்துடன் கேட்டவளை கண்டு கோபமாக முறைத்தவன், அபை முன்னாடி நாம இப்போ புருஷன் பொண்டாட்டியா நடிக்கணும் என்றவனை, இப்பவும் நாம புருஷன் பொண்டாட்டி தானே என கேள்வியாக பார்த்தவளின் கண்ணிலே அதை உணர்ந்தவன், ஐ மீன் நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, நீ என் கூட கொஞ்சம் க்ளோஸா பழகணும் என அடிக்கண்ணால் அவளை பார்த்தவாறு கேட்டவனுக்கு ஒரு நிமிட அமைதிக்கு பின்னே தலை தானாக தலையாட்டியது. இனி இரு பக்கமும் தலையாட்டியவாறே, இப்போ நீ போய் தூங்கு என்றவனின் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் சென்றவளை கண்களில் வலியுடன் பார்த்தான். அவன் விரும்பிய பூங்கொடி இவள் அல்ல, அவனை ஆட்டி வைப்பவள். ஆனால் இன்று இவன் சொல்வதையெல்லாம் கேட்கும் கிள்ளிப்பிள்ளையாக சென்றவளின் மனதில் இருக்கும் காயமும் இவனுக்கு நன்றாக புரிந்தது. மனதில் இருவருக்கும் வலி இருந்தாலும் அதை மீறியும் இருவரின் கண்களும் உறக்கத்தை தழுவியது. அடுத்த நாள் காலை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். காலையில் 8 மணி அளவில் மெதுவாக சாளரத்தை தாண்டி வந்த சூரிய ஒளியின் தயவால் மெல்ல அள்ளி விழி திறந்தாள். திறந்தவள் திடுக்கிட்டு எழுந்தமர்ந்தாள். ஆம், விகர்ணனின் நெஞ்சத்தில் மஞ்சமென துயில் கொண்டிருந்தாள். நாம எப்படி இவன்கிட்ட இவ்வளவு நெருக்கமா படுத்திருக்கோம் என சிந்தித்தவள் அறியவில்லை. கல்வனவன் நேற்றிரவு அவளை தன் நெஞ்சமதில் தஞ்சமாக்கி இருந்தான் என்ற உண்மையை. மெதுவாக அவனை விட்டு விலகியவள் நேராக பாத்ரூம் சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வந்தவள் அபையை எழுப்ப, அவனோ இன்னும் நன்றாக கட்டியணைத்தவாறே, அம்மா இன்னைக்கு சண்டை தானே, நான் தூங்குறேன் என விகர்ணனை கட்டியணைத்து படுத்துறங்கினான். அவனை சிறு புன்னகையுடன் பார்த்தவள், விகர்ணா என்றவளின் குரல் அவளுக்கு கேட்டதோ என்னவோ அவ்வளவு மெல்லமாக கூப்பிட்டாள். தூக்கத்திலும் அபையை அணைத்து படுத்திருந்தவனுக்கு பூங்கொடியின் குரல் கொஞ்சம் கூட கேட்காமல் போனது. விகர்ணா என மறுபடியும் சற்று சத்தமாக அழைத்தவளின் குரலில் உறக்கம் களைந்தவன் அரை கண்ணால் பார்த்தவனுக்கு சூரிய ஒளியில் கதிரொளிகள் பட்டு மாநிறமாக இருப்பவள் இப்பொழுது தங்க நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தாள். தலைக்கு குளித்திருந்தாள் போல. துண்டை தலையை சுற்றி கொண்டை போல் போட்டிருக்க பிறை நெற்றியில் சிறு பொட்டு ஒன்று வைத்திருந்தாள். நெற்றி வகுட்டில் வைத்திருந்த குங்குமத்திற்கு இணையாக போட்டி போட்டது கூர் மூக்கின் மேல் இருந்த சிறு வைர முக்குத்தி. அதைத் தொடர்ந்து கீழே இறங்கியவனின் கண்களோ அவளின் பவள இதழ்களை தன் அழுத்தமான இதழ்களுக்குள் எப்பொழுது சிறை வைப்போம் என நினைத்து கொண்டிருந்தான்.
அவனின் பார்வையில் இருந்த மோகமும் தாபமும் பூங்கொடியின் கண்களுக்கு தப்பாமல் பட்டது. அவனின் பார்வையைக் கண்டு தலை தாழ்த்தியவாறே, எந்திரிச்சு குளிச்சுட்டு வா என்றவளை கண் எடுக்காமல் பார்த்தவன் எழுந்து கொள்ள முயன்று சற்று தடுமாறியவனை சட்டென பிடித்துக் கொள்ள முயன்ற பூங்கொடியையும் சேர்த்து அவளுக்கே நோகாதவாறு தரையில் விழுந்தான். விழுந்த பின்புதான் தெரிந்தது அவன் தடுமாறியதைப் போல் நடித்திருக்கிறான் என. கோபத்தில் முறைத்தவளை ரசித்தவாறே கட்டிலின் மேல் எட்டி பார்க்க அபயோ பில்லோவை கட்டி அணைத்து தூங்கிக் கொண்டிருந்தான். எந்நேரமும் அபை விழித்துவிடும் அபாயம் இருப்பதால் பூங்கொடியோடு சேர்ந்து உருண்டவாறே சட்டென அவளை கட்டிலுக்கடியில் கொண்டு வந்திருந்தான். அவனின் அதிரடியில் விழி விரித்து பார்த்தவளின் பவள இதழ்களை கொய்தான் விகர்ணன். அவளின் மென் இதழ்களை தன் வலிய இதழ்களுக்குள் அடக்கியவனுக்கு அவளை இப்பொழுதே ஆண்டுவிடும் வேகம் அதிகரித்தது. அவர்கள் இருவருக்கும் முத்தம் ஒன்றும் புதிதில்லை. இதற்கு முன்பும் அவளை வலுக்கட்டாயமாக முத்தமிட்டிருக்கிறான். ஆனால் இன்று அவளின் எதிர்ப்புகளின்றி முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறான். அவளின் இதழ்களோடு தன் இதழ்களை பின்னி பிணைத்தவனுக்கு அவள் ஈர கூந்தலின் நறுமணம் அவனின் மூச்சுக்குழல் வழியாக சென்று சுவாசப்பையை நிறைத்தது. அவள் மேல் வந்த சுகந்தமான வாசனையை தனக்குள் நிரப்பியவன் அவளின் கீழுதட்டை அழுத்தமாக பற்றியவன் 7 வருட காதலையும் தணிக்க முயன்றான். ஒரே முத்தத்தில் அடங்கிவிடுமா அவனின் ஆசை? அவள் இதழித்தேனோ அவனை ஆழிப்பேரலையாக அவனை உள்ளிழுத்து கொண்டே சென்றது. அவள் மூச்சுக்காற்றுக்கு தவித்த பொழுதும் அவன் மூச்சுக்காற்றை அவளுக்குள் நிரப்பினானே தவிர சிறிதும் அவள் இதழ்களுக்கு விடுதலை அளிக்கவே இல்லை. இதுவரை யாராலும் தூண்டப்படாத பூங்கொடியின் உணர்வுகளை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தான். அவனின் இதழ் செய்த மாயத்தில் தன்னிலை மறந்தவாறே அவனின் சிகையை அழுத்தமாக பற்றினாள் பூங்கொடி. சில நிமிடங்களாக நீடித்துக் கொண்டே சென்றது அவர்களின் இதழ் யுத்தம். முத்து உலகில் இருவரும் ஒருவரையொருவர் மறந்த நிலையில் இருக்க அபையின் அம்மா என்ற குரலில்தான் இருவரும் தங்கள் சுயத்திற்கே வந்தனர். அவன் இதழ்களை விட்டு பிரிந்தும் அவளின் கையோ அவனின் சிகையிலேயே இருந்தது. அதை உணர்ந்தவன் நமட்டு சிரிப்புடன் அவளை தாபத்துடன் பார்க்க அவனின் விழியசைவில் அவன் கண்களை நேருக்கு நேராக பார்க்க வெட்கப்பட்ட சிவந்த கண்ணங்களை மறைக்க விழி தாழ்த்தி அவளின் இமைகளில் தன் கற்றை மீசியால் உரசியவாறே முத்தம் ஒன்றை வைத்தவனை திடுக்கிட்டு பார்த்தாள். மேலே அபை தேடுவதை அறிந்தும் தன்னிடம் அத்துமீறுபவனைக் கண்டு முறைக்க முயன்று தோற்றவள், பிளீஸ் ஏதாவது பண்ணு, அபை நம்மளை இப்படி பார்த்துட்டா அசிங்கமா போயிடும் என்றவளின் கெஞ்சலுக்கு மனமிறங்கி அவளின் காதில் இருந்த ஜிமிக்கியை அவசரமாக கழற்றியவன் பூங்கொடியை வெளியே போக சொன்னான். அவன் கீழே என்ன பண்றீங்கம்மான்னு கேட்டா என்ன சொல்லுவேன் என கிசுகிசப்பாக அவளின் அதரங்கள் அவனின் கன்னத்தோடு உரசியவாறே பேசியவளைக் கண்டு மோகத்தில் கண்களை மூடியவனை சற்று கடுப்புடன் பார்த்தவள், என்னடா பண்ற, நான் என்ன கேட்டேன் என்றவளின் குரலில் தெளிந்தவன், இருடே நீ இப்போ நானே பதில் சொல்லிக்கிறேன் என்றவனை பார்த்து உதட்டை சுழித்து திரும்பி அவளை மெல்லிய புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். பூங்கொடி கீழே இருந்து வருவதை கவனித்தவன், கீழே என்னம்மா பண்றீங்க என்றவனின் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல என திருவென முழித்த தாயை வித்தியாசமாக பார்க்க, என்னாச்சுமா என்றவனிடம் என்ன பதில் சொல்ல வேண்டுமென தெரியாமல் அது அது என்பதற்குள் கட்டிலின் அடியில் இருந்து வந்த விகர்ணனை கண்டு அதிர்ச்சியுடன் திரும்பினாள் பூங்கொடி. அவன் கட்டிலுக்கடியில் ஒளிந்து கொள்வான் என்று நினைத்தவளுக்கு அவன் எழுந்து வந்தது பேரதிர்ச்சியாக இருந்தது. அவனை புரியா பாவனையில் பார்த்த அபை, கீழே என்னப்பா பண்றீங்க என்றவனுக்கு தன் கையில் இருந்து ஜிமிக்கியை வைத்து ஆட்டியவன், இந்த தோட்டுக்கு தான் உங்க அம்மா அவ்வளோ அக்கப்புற பண்ணிட்டா, உடனே வேணும்னு. அதான் 2 பேரும் சேர்ந்து தேடும்போது கட்டில் கடியில இருந்தது தெரிஞ்சது, அதான் எடுத்துட்டு வரேன் என்றதும், ஓ அவ்வளவுதானா, எதுக்கு ஏமா தடுமாற என கேட்டவன் பாத்ரூம் சென்ற பின்தான் இவளுக்கு மூச்சை வந்தது. அவளின் தவிப்பை ரசித்தவாறே அடிமேல் அடி வைத்து நெருங்கியவனின் மார்பில் கை வைத்து தள்ளிவிட முயன்றவளின் கரங்களை பற்றியவன் அவளின் புறங்கையில் முத்தமிட சட்டென அவனின் மார்பில் இருந்த கையை எடுத்து பின்னால் ஒளித்து வைத்துக் கொண்டாள். அவளின் செய்கையை குறும் புன்னகையுடன் பார்த்தவன் அவளின் பட்டு போன்ற மிருதுவான கன்னத்தில் தன் அடர்ந்த மீசை உரசியவாறே பச்சக்கென்று சத்தத்துடன் அழுத்தமான முத்தம் ஒன்றை வைத்தவன், தேங்க்ஸ் ஃபார் யோர் ஸ்வீட் மார்னிங் என்றவனின் பேச்சில் குழப்பமாக பார்த்தாள். அவளுக்கு புரியவில்லை என்பதை உணர்ந்தவன் அவளின் உதடுகளை வருடியவாறே, உன்னோட தித்திப்பான இனிப்புக்கு நன்றி என்றவனின் பேச்சிலும் தொடுகையிலும் மதிமயங்கி தன் இமை விழிகளை மூடினாள் பூங்கொடி. 2 மாதங்கள் கழித்து அபை சீரியஸாக ஐசியு வார்டில் உயிருக்கு போராட பூங்கொடி 2 மாத கருவுடன் கடத்தப்பட்டிருந்தாள். யாரை காப்பாற்றுவான் விகர்ணன்? தன் உயிரானவளையா, தன் உயிரணுவில் உதிர்த்தவனையா?
இருவரின் வாழ்க்கையும் தாமரை இலை தண்ணீர் போல பட்டும் படாமலும் தான் சென்று கொண்டிருந்தது. இருவரும் மனம் விட்டு பேசினாலே அவர்களின் மனதில் இருந்த கேள்விகளுக்கு விடை கிடைத்திருக்கும். ஆனால் இருவருக்குமே தயக்கம் பெரிதும் ஆக்கிரமித்துக் கொண்டது. அபயின் முன்னால் இருவரும் தங்களின் மனஸ்தாபங்களை காட்டிக்கொள்ளவே இல்லை. அபயும் முன்பு போல் இல்லாமல் சற்று சோர்வுடனே இருந்தான். அடிக்கடி ஜுரம் வந்து கொண்டிருந்ததால் அபயை கவனிப்பதற்கே இருவருக்கும் நேரம் சரியாக இருந்தது. அப்பொழுதுதான் எதேர்ச்சியாக கேலண்டரை பார்த்தவளுக்கு பக்கென இருந்தது. 2 மாதமாக அவளுக்கு பீரியட்ஸ் வரவில்லை. இதயம் முழுவதும் படபடவென அடித்துக் கொள்ளும் சத்தம் அவளுக்கே கேட்டது. நெற்றியில் முத்து முத்தாக வேர்க்கத் தொடங்கியது. சேலை முந்தானையை தன் கைகளில் சுருட்டி வைத்தவளுக்கு உள்ளங்கையின் குளுமை அவளின் இதயத்தில் பனிச்சாரலை வீசுவதைப் போல இருந்தது. ஒருவேளை அதுவா இருக்குமோ என நினைத்தவள் முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என நினைத்தவள் அபயை பார்க்க அவனோ நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவனின் நெற்றியில் கை வைத்து பார்க்க அவன் நெற்றி ஜில் என்று இருந்தது. அவன் முழிப்பதற்குள் வந்துவிடலாம் என பர்ஸையும் போனையும் மட்டும் எடுத்துக்கொண்டு போனவள் யாரிடமும் சொல்லாமல் மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்று விட்டாள். பிரெக்னன்சி கிட்டை பர்ஸில் வைத்தவாறே வந்தவளை ஒரு கருப்பு நிற கார் புயல் வேகத்தில் வந்து அவளை இழுத்து உள்ளே போடவும் கையில் இருந்த பர்ஸ் அங்கேயே விழுந்து விட்டது. அவளை வேகமாக உள்ளே தள்ளவும் கைகளோ தன் குழந்தையின் பாதுகாப்பை எண்ணி எதிலும் அடிபடாதவாறு வயிற்றை அழுத்தமாக பற்றியிருந்தது. அவளை ஏற்றியதும் மயக்க மருந்து வைத்த குளோரோஃபார்ம் கர்ச்சிஃபை வைத்து அழுத்த சட்டென அங்கேயே மடங்கி மயங்கி விழுந்தவளை முன் சீட்டில் இருந்த அவள் மயங்கி விழுவதை குரூர புன்னகையுடன் பார்த்தவாறே உதட்டில் மறைந்த சிரிப்புடன் உட்கார்ந்திருந்தான் சீனிவாசன் MBBS. தனியார் கிளினிக் ஒன்று நடத்தி வருபவர். 60 வயதை கடந்தவர். பெண்களை போக பொருளாக எண்ணுபவர். ஒருமுறை அபைக்கு ஜுரம் என அந்த கிளினிக்கிற்கு தான் சென்றாள். டாக்டர் என்பவன் தன்னிடம் வரும் நோயாளிகளின் உடலை உடலாக மட்டும் பார்க்காமல் காம பார்வையோடும் தன் இச்சையை தீர்ப்பவர்களாக மட்டுமே பார்த்தான். அவர்களின் அங்கங்களை தன் பார்வையாலே மேய்வதும் நாடி பிடிப்பது போல அவர்களின் கையை வருடுவதும் இதய துடிப்பை செக் பண்ணுவது போல அவர்களின் மார்பில் கை வைத்து அழுத்துவதை பார்த்தவள் அவ்வளவுதான் பொங்கியே விட்டாள். அவனை டாக்டர் என்று பார்க்காமல் ரோட்டில் இழுத்து போட்டு அடித்தவள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்து விட்டதும் பூங்கொடியின் அதிரடியில் மேலும் சில பெண்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க 3 ஆண்டுகள் அவனுக்கு சிறை தண்டனை கிடைத்தது. 1 வாரத்திற்கு முன்புதான் விடுதலை ஆனவன் முதலில் தேடியது பூங்கொடியைத்தான். அவள் இப்பொழுது வாழும் வாழ்க்கையை பற்றி அறிந்தவனுக்கு தன்னை ஜெயிலுக்குள் அனுப்பிவிட்டு இவள் மட்டும் நன்றாக வாழ்வாளா என நினைத்து 1 வாரமாய் பூங்கொடியை கண்காணித்து இன்று கடத்தியும் விட்டான். பூங்கொடி கடத்தப்பட்ட விபரம் ஏதும் அறியாமல் கண் விழித்து பார்த்த அபை பூங்கொடியை அங்குமிங்கும் தேட அவள் வீட்டில் இருக்கும் அறிகுறியே இல்லை என்பதால் விகர்ணனுக்கு போன் போட்டான். அப்பா என ஈனஸ்வரத்தில் அழைத்தவனைக் கண்டு நெஞ்சில் சுரீரென வலிக்க ஆரம்பித்தது. தான் உடைந்தால் அபயம் உடையும் வாய்ப்பு அதிகம் என்பதை அறிந்தவன், அபைக்கண்ணா சாப்பிட்டீங்களா என்றவனின் கேள்விக்கு பதில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நாவெல்லாம் வறண்டு போயிருந்தது அபைக்கு. தன் நாவினால் உதட்டை சற்று ஈரப்படுத்தியவாறே அப்பா அம்மாவை காணோம் என்றவனுக்கு அதற்கு மேல் பேச முடியாமல் அங்கிருந்த சோஃபாவில் மயங்கி விழுந்து விட்டான். ஹலோ ஹலோ அபாய் அபைக்கண்ணா என்றவனின் குரல் அபைக்கு கேட்கவே இல்லை. அவன் கடைசியாக சொன்னது விகரணன் காதில் எதுவும் விழாமல் இருந்தது. நேராக வீட்டுக்கு சென்றவன் தங்கள் அறையை நோக்கி செல்ல பேச்சு மூச்சின்றி கிடந்த அபையைக் கண்டு நொறுங்கி போனான். அபை அபை என கன்னத்தை தட்டி எழுப்பியவன் வேகமாக அவனை தூக்கிக் கொண்டு செல்ல அப்பொழுதுதான் பூங்கொடியின் ஞாபகம் வந்தவனாக சட்டென நின்றான். பூங்கொடி பூங்கொடி என கோபத்தில் பற்களை கடித்தவாறே அந்த வீடே அதிரும் அளவிற்கு குரல் கொடுத்தும் பதில் எதுவும் வரவில்லை. அவளை வந்து கூட தேடிக்கொள்ளலாம் என எண்ணியவன் அபையை ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்ல அவனை ஐசியூவில் அட்மிட் பண்ண விகர்ணனுக்கு கண்களில் ஒரு துளி கண்ணீர் தன் கண்ணிமைகளை தாண்டி வழிந்தது. அஸ்வினை அழைத்து வீடு முழுவதும் பூங்கொடியை தேட சொல்லி உத்தரவிட்டதும் வேலையாட்கள் முழுவதும் அங்குமிங்கும் அலைந்து தேடியும் அவர்களின் பதில் பூங்கொடி இல்லை என்பதே ஆகும். கேட்டில் இருந்த செக்யூரிட்டி பூங்கொடி வெளியே சென்றதை மட்டும் பார்த்தவனுக்கு உள்ளே வரவில்லை என்ற தகவல் விகர்ணனை அடையவும் அவனால் அபையை விட்டு சிறிதும் வெளியே செல்ல முடியாத நிலை. இல்லை என்றால் செக்யூரிட்டியையும் அந்த வீட்டையும் உண்டு இல்லை என்று ஆக்கி முடித்திருப்பான். அவ்வளவு வெறியில் இருந்தான். சௌந்தர்யா சிறிது நேரத்தில் வந்தவள் அபையின் பொறுப்பை தனதாக்கிக் கொள்ள அசுர வேகத்தில் வண்டியை ஓட்டி வீட்டை அடைந்தவன் செக்யூரிட்டியை விட்டான் ஒரு அறை. அங்கிருந்த வேலைக்காரர்கள் அனைவரையும் ஒரு வழியாக்கி இருந்தான். அவ வெளியே எங்க போறான்னு விசாரிக்க மாட்டீங்களா
இல்ல எனக்காவது இன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கணும். இப்படி மலை மாடு மாதிரி இருக்கீங்களே தவிர மண்டையில மூளைன்னு ஏதாவது இருக்கா? அவ பழைய வீட்ல போய் தேடுங்க என உத்தரவிட்டவனின் கன்னத்து தாடை இறுகியவாறே அங்குமிங்கும் நடந்தவனுக்கு மனதில் ஏதோ தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என உள்ளுணர்வு எச்சரிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தது. செக்யூரிட்டிஸ் தேடி முடித்தவர்களுக்கு இறுதியாக கிடைத்ததா அவளின் பர்ஸ் மட்டுமே. கோபத்தில் இருந்தவன் முன்பு பர்ஸை நீட்ட அவனோ விசிறி அடித்து விட்டான். விசிறி அடித்த பர்ஸில் இருந்து எல்லா பொருட்களும் சிதறி விழுந்தது. அண்ணா என நலிந்த அஸ்வினின் குரலில் திரும்பியவன் அதிலிருந்த பிரெக்னன்சி கிட்டை பார்த்து அதிர்ந்தே விட்டான். இத வாங்கத்தான் போனாளா? என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானடி என மனத்தாங்களாய் கேட்டவனின் உள்ளத்தின் காதலையும் தவிப்பையும் பூங்கொடி அறிவாளா? அவன் போனுக்கு நோட்டிபிகேஷன் சவுண்ட் வரவும் அதை எடுத்து பார்த்தவனின் முகமோ கோபத்தில் செந்தனலை அள்ளி பூசியது போல் முகமெல்லாம் மாற 1.5 லட்சம் ரூபாய் செல்போனை தரையில் தூக்கி விசிறி அடித்தான். போனை தூக்கி அடிக்க முயன்ற அவனால் சற்று முன் பார்த்த வீடியோக்களின் நினைவுகளை தூக்கி வீச முடியவில்லை. ஆம், தரையில் கால்களை குறுக்கியவாறே படுத்திருந்த பூங்கொடியை யாரோ ஒரு பெண் கட்டையால் காலில் அடிப்பது தெள்ளத் தெளிவாக பதிந்திருந்தது. அவளின் கைகளையும் காலையும் கயிற்றால் அவள் அசந்த நேரத்திலோ அல்லது மயக்க மருந்து கொடுத்தோ கட்டப்பட்டிருக்கிறது என்பது நன்றாக புரிந்தது. இதற்கு மேல் ஒரு நிமிடம் தாமதித்தாலும் பூங்கொடிக்கு ஆபத்து என்பதை அறிந்தவன் ஐஜிக்கு போன் செய்து பூங்கொடி கடத்தப்பட்டதை சொல்லியவன் அபையின் நிலைமையை பற்றி சொல்லியதும் சில மணி நேரத்தில் கண்டுபிடிப்பதாக சொல்லியவர்கள் பூங்கொடி மெடிக்கல் ஷாப்பில் இருந்து வந்தது. அவனை கடத்தி சென்ற வண்டி 4 கிலோமீட்டர் தொலைவில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுவதற்காக நிப்பாட்டியது எல்லாமே ஆங்காங்கு இருந்த சிசிடிவியை செக் பண்ணியதில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிந்தது. இறுதியாக கார் நின்றது நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் அருகில் தெரிந்தது. அதன்பின் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் விகர்ணன் கிளம்பிவிட்டான். பூங்கொடிக்கு மயக்கம் தெளியவே 8 மணி நேரமானது. மெதுவாக கண் விழித்து பார்த்தவள் எதிரில் இருந்த கனகாவை நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவளின் அதிர்ந்த விழிகளை காட்டியது. அம்மா என ஈனஸ்வரத்தில் முனகியவளை பார்த்து அலட்சியமாக புன்னகைத்தவள், என்னடிய அம்மா நொம்மாங்கிற திமிரெடுத்த கழுத என அவளின் வயிற்றில் மிதிக்கப் போக பூங்கொடியோ அவள் மிதித்தால் தன் குழந்தை இந்த உலகை காணாமலேயே சென்றுவிடும் என்பதை அறிந்தவள் சட்டென வயிற்றை குறுக்கி படுத்தவளின் தொடையிலேயே ஒரு மிதி மிதித்தாள். ஆத்திரம் தீரு மட்டும் கட்டையால் அடிக்க ஆரம்பித்தாள் கனகா. தான் பெற்ற பெண்ணை அடிக்கிறோம் என்ற குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ இல்லாமல் அவளை மாறி மாறி அடித்ததில் கை வலியெடுத்தும் கீழே போட்டுவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் தண்ணீர் பாட்டிலை எடுத்து கடகடவென தன் வாயில் ஊற்றிக்கொண்டாள். கனகா அடித்த அடி வலித்தாலும் தன் கீழுதட்டை அழுத்த பற்றியவாறே தன் அழுகையை கட்டுப்படுத்த முயன்றாள். தண்ணீர் தாகம் அடங்கியதும் மறுபடி கட்டை எடுத்து அடிக்கத் தொடங்கியிருந்தாள் கனகா. கனகா அடிப்பதை ரசித்துக் கொண்டிருந்த சீனிவாசன் ஒரு கட்டத்தில் அவளின் கையில் இருந்த கட்டையை பிடுங்கியவன், ஒரே அடியா அடிச்சு கொன்றுவப்பல, அதுக்கா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கடத்தியிருக்கோம்? இவள நான் அனுபவிக்கணும். எவ மேலேயோ கை வச்சதுக்கு என்ன ஜெயில தள்ளுன இவள நான் அனுபவிக்கணும். அணுவா அனுபவிக்கணும். இவள 1 மாசமாவது நான் வச்சு செய்யணும். அப்புறம் நீ இவளை கொன்னாலும் சரி, இல்ல தூக்கி வச்சு கொஞ்ச நாளும் சரி என்றவனை பார்த்து முறைத்தவள், என்னடா ரொம்பதான் சலம்பிட்டு இருக்க? இவ நம்ம 2 பேருக்குமே தேவை. உனக்கு இவ வேணும், எனக்கு இவ உசுறு வேணும். என்ன ஜெயிலுக்கு அனுப்புன இவ உசுரோட இருக்கக்கூடாது, புரிஞ்சதா? சீக்கிரமா அனுபவிச்சுட்டு தூக்கி போடு. 1 மாசம் 2 மாசம்னா கழுத்து அறுத்து காவாண்ட தூக்கி போட்டுருவேன் என கத்திவிட்டு சென்றவளை பார்த்து முகம் சுழித்தவாறே, முதல்ல உன் பொண்ண அனுபவிக்கிறேன்டி, அப்புறம் அந்த பணக்காரங்கிட்ட இருந்த பணத்தை பறிக்கிறேன்டி என தான் விகர்ணனுக்கு அனுப்பிய வீடியோ சென்ட் ஆகிவிட்டதா என பார்த்தவன், என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் கழுத்தை யார் அறுக்குறாங்கன்னு பாருடே என மனதுக்குள் கருவியவாறே பூங்கொடியை நோக்கி குனிந்தவன், எவ்ளோ அழகா இருக்கடி, இவ்வளவு 1 நாள் அனுபவிச்சா கூட போதுண்டா சாமி என்றவாறே அவளின் இதழ்களோடு இதழ்களை பொருத்துவதற்காக சென்றான். 2 இதழ்களுக்கும் சிறு இடைவெளி மட்டுமே இருக்க அவனின் மூச்சுக்காற்று பூங்கொடியின் முகத்தில் வந்து மோதியது. தன் தலையை தூக்க முயன்றவளின் தோள்பட்டையை பற்றியவன் தரையோடு அவளை அழுத்தியவன் தன் வலிய உதடுகளோடு அவளின் மெல்லிய உதடுகளை பொருத்துவதற்குள் முதுகில் தோட்டா துளைத்து இரத்த களரியோடு அவளின் மேல் சரிந்து விழுந்தான். ஹக் என்ற ஒளியுடன் தன்மேல் விழுந்தவனின் உடல் பாரம் தாங்காமல் முணங்கியவாறே தன் கண்களை திறக்க முடியாமல் திறக்க முயன்றவளின் இமைகளும் அவளுக்கு எதிராக சதி செய்து கீழிமைகளை மேல் இமைகள் அழுத்தமாக பற்றிக் கொண்டது. அவளுக்கு என்ன நடக்கிறதென்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவளின் மூளையை மயக்க மருந்து ஆக்கிரமித்துக் கொண்டது.
பூங்கொடியின் மேல் படுத்திருந்தவனை தன் வலது காலால் தூக்கி சற்று தள்ளிவிட்ட விகர்ணனின் பிம்பங்கள் மட்டுமே பூங்கொடியின் விழிகளுக்கு தெரிந்தது. விகர் என்பதற்குள் அப்படியே மயங்கி விழுந்து விட்டாள். அவளின் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தவன், பூங்கொடி பூங்கொடி என கன்னத்தை தட்டி எழுப்ப முயன்றும் அவளால் சிறிதும் அசைய முடியவில்லை. அவளை தூக்குவதற்கு முயன்றவனின் புறமுதுகில் கண்ணை வைத்து அழுத்திய கனகா, யார்டா நீ என்ற குரலில் நிதானமாக எழுந்தவன் அங்கிருந்த ஒற்றை சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவன் தன் இரு கைகளையும் ராஜாளி கழுகு போல விரித்தவாறே அந்த சோஃபாவில் வைத்தவனின் கூர்மையான பார்வையே கனகாவிற்கு திகில் அடித்தது. அவனின் ஆளுமையும் கம்பீரத்தையும் பார்த்தவளுக்கு தன்னை மீறி கைகள் கூட நடுங்கியது. அவனின் இடுங்கிய பார்வையும் அதில் உள்ள கோபமும் ஆங்காரத்தையும் பார்த்தவளுக்கு பயத்தில் தொண்டை குழிக்குள் ஏதோ சிக்கொண்ட உணர்வை கொடுத்தது. இருந்தாலும் வெளியில் தன் பயத்தை மறைக்கும் பொருட்டு, யார்னு கேட்டுட்டே இருக்கா? நீ என்னடான்னா தோரணையா உட்காந்துருக்க? என்னடா திமிரா? என்ன இவளை வச்சிட்டு இருக்கியா? என் கையில கன்னு இருக்கு. ஒரு தடவை அமுக்கனா போதும், நீ அப்படியே பரலோகம் போய் சேர்ந்துருவ என சொல்லி முடிப்பதற்குள் விகர்ணன் காலுக்கடியில் ஷூவில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து கனகாவின் கையில் பார்க்காமலேயே ஷூட் பண்ண துப்பாக்கி பறந்து போய் விழுந்தது. ஆ அம்மா என மடிந்து விழுந்தவளைக் கண்டு கசப்பான புன்னகை ஒன்றை உதிர்த்தவன், நான் யாருன்னு கேட்டியே, நீ யாருன்னு சொல்லவா? பூங்கொடியோட அப்பாவோட அழக பார்த்து காதலிச்சு அவரை நட்டாத்துல விட்டுட்டு வேற ஒரு பணக்காரனை வளைச்சு போட பார்த்த. ஆனா பூங்கொடியோட அப்பா அந்த பணக்காரங்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி ஓம் பணக்கார வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டாரு. பூங்கொடிய அழிக்க முடியாத காரணத்தால அவளை பெத்தெடுத்த. அதுக்கப்புறமா அவளை நீ பாரமா தான் நினைச்ச. அவளை அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பாம இருந்ததுக்கு ஒரே காரணம், அவங்க அப்பாவை உரிச்சு வச்சு பிறந்ததுனால. அவர் மேல உள்ள வன்மத்தையெல்லாம் இவ மேல காட்டுனாலும் இது வரைக்கும் அவளுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து நீ அவளை வேலை வாங்கி வாங்கியே அவளை பழி தீர்த்துக்கிட்ட. அப்பா அவளோட 5வது வயசுல இறந்ததுக்கு அப்புறமும் உன்னோட கோபமோ ஆத்திரமோ தீராம அவளை கொடுமைப்படுத்தி சூடு போட்டிருக்கே, நீ எல்லாம் மனுஷாடி என்றவனை அவ்வளவு வழியிலும் ஏளனமாக பார்த்தவள், ஆமாடா, இவ அப்பனை பிடிக்காத காரணத்தினால அவ அப்பனை என் கையாளைய கொன்னுட்டு இவளை கொடுமைப்படுத்தின பைத்தியக்காரி. நான் எவனை கை நீட்டனோ அவனைத்தான் இப்ப வரைக்கும் அப்பனை நினைச்சிட்டு இருக்கா. அவளோட உண்மையான அப்பன் பேரு கூட அவளுக்கு தெரியாது என்றவளை வெறுப்புடன் பார்த்தவன், சி என வெறுப்பாக பார்த்தவன், நீ எல்லாம் பெண் இனத்துக்கு கேவலம்டே என இறுகியவாறு சொல்லியவனை அலட்சியத்துடன் பார்த்தவள், நான் கேவலந்தாண்டா, இப்ப அதுக்கு என்ன பண்ண போற என்றவளை கழுகு கொத்தும் கூர்மையான பார்வையில் பார்த்தவன் உதட்டோரம் சிறு சிரிப்பை உதிர்த்துவிட்டு பூங்கொடியை தூக்கிக் கொண்டு வெளியே சென்று விட்டான். அவன் சிரிப்புக்கு அர்த்தம் அதன் பின்புதான் தெரிந்தது. அவளுக்கு நன்றாக சிகிச்சை அளித்தவன் அவள் குணமாகியதும் அவளை குவைத்துக்கு அடிமை பெண்ணாக கடத்தி விட்டான். பூங்கொடியை இங்கு படுத்திய பாட்டுக்கு அங்கு நன்றாக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் கனகா. தப்பிக்க முயன்றவளின் காலில் உள்ள ஒரு நரம்பை செயலிழக்க செய்ய அவள் நடக்க இழுத்து இழுத்து நடக்கும்படியாகி விட்டது. விகர்ணனால் அவளை ஒரு நிமிடத்தில் அழித்திருக்க முடியும். ஆனால் அவளை அழிப்பதற்கு மனசில்லாமல் நாடு கடத்தி விட்டான். நேராக ஹாஸ்பிட்டல் சென்றவன் பூங்கொடியையும் அட்மிட் பண்ணினான். அவளை செக் செய்த டாக்டர் அவள் கர்ப்பமாக இருப்பதை உறுதிப்படுத்திவிட்டு மயக்க மருந்து கொடுத்ததால் ஸ்கேன் செய்துதான் குழந்தையின் நிலையை சொல்ல முடியும் என சொல்லிவிட்டார். பல டெஸ்டுகள் எடுத்த பிறகே அபைக்கு வந்தது சாதாரண காய்ச்சல் அல்ல, தலசீமியா என்கிற நோய் என்பது தெரிந்தது. விகர்ணனையும் பூங்கொடியையும் அறைக்கு வர சொன்ன வருணிகாவிற்கு அபையின் நிலைமையை எப்படி எடுத்து சொல்வது என புரியாமல் திணறினாள். மற்ற யாராக இருந்தாலும் ஒரு டாக்டராக அவளின் பணியை ஆற்றியிருப்பாள். ஆனால் எதிரில் இருப்பவன் அபையின் மேல் உயிரையே வைத்திருக்கிறான் அல்லவா? அவனிடம் எப்படி சொல்லுவது என தயக்கத்துடன் தொண்டைக்குழியில் இருந்து வார்த்தைகள் சிக்கி வார்த்தைகள் வெளிவர தயங்க தன் அருகில் இருந்த மற்றொரு டாக்டரை சொல்லியவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. வருணிகாவின் தவிப்பை பார்த்த விகர்ணனுக்கும் பூங்கொடிக்கும் இடையே இறக்கப் போகிறார்கள் என்பது மட்டும் புரிந்தது. என்னாச்சு வரணி என்றவனின் வார்த்தைகள் முதல் முறையாக திக்கி திணறியது. பேச்சாலை பல வெற்றிகள் கண்டவனுக்கு இன்று தன் உயிர் துடிப்பதை பார்த்ததும் பேச்சு கூட வர மறுத்தது. பூங்கொடியோ தவிப்பிலும் அபைக்கு என்ன ஆகுமோ என்ற பயத்திலும் புதுவரவாலும் சீனிவாசன் படுத்திய பாட்டாலும் மிகவும் சோர்ந்திருந்தவளின் உயிர்கூட மட்டுமே அவளிடம் இருந்தது. கண்களில் பாசத்தை தேக்கியவாறே வருணிகாவை பார்த்தவள், சொல்ல வரணி என்னாச்சு என்றதும் தான் ஆழ்ந்த பெருமூச்சொன்றை வெளியிட்டவள்.
நம்ம அபைக்கு தலசீமியாங்கிற நோய் வந்திருக்கு என சொல்லி முடிப்பதற்குள் வேற இருந்த மரமாய் நிலத்தில் விழுந்தாள் பூங்கொடி. அவளை தன் கை வளைவில் தாங்கியவன், தலசீமியானா என்றவனை. தலசீமியான்றது ரத்த சிவப்பணுக்களை பாதிக்கக்கூடிய ஒரு மரபணு கோளாறு. அசாதாரண ஹீமோகுளோபின் உடல்ல உற்பத்தி செய்யறதுனால அனிமியா மாதிரி நோய் ஏற்படுது. இதனால அதிகபட்ச சோர்வு, ஃபீவர் எல்லாமே இதோட சிம்டம்ஸ் தான். விகர்ணனுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அவனுக்கு அபையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கியது. தலசீமியா என்கிற நோயின் தாக்கத்தை பற்றி விரிவாக சொல்லியவள். அதுக்கான ஒரே மருந்து ஸ்டெம் செல். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தொப்புள் கொடியிலிருந்து கிடைக்கிற முதல் ரத்தம் தான் ஸ்டெம் செல். அந்த ஸ்டெம் செல் மூலமா புற்றுநோய் கூட குணப்படுத்தலாம் என்றதும் கண்கள் இடுங்க பார்த்தவன், அப்போ அபையை காப்பாத்திரலாமா என்றவனுக்கு. ஆனா என்றவளின் பார்வை சற்று சோர்ந்திருந்த பூங்கொடியின் மேல் படிந்தது. பூங்கொடி இப்ப பிரெக்னண்டா இருக்கிறது நமக்கு பிளஸ் தான். பூங்கொடியோட ஸ்டெம் செல் நமக்கு போதும். ஆனா என இழுத்தவளைக் கண்டு இருவரும் ஒருவரையொருவர் சிறு அச்சத்துடன் பார்த்து கொண்டனர். ஆனா என்ன வரணி என்றவனை சிறு தயக்கத்துடன் பார்த்தவள். பூங்கொடிக்கு கொடுத்த மயக்க மருந்து கொஞ்சம் வீரியமானது. சோ அது குழந்தையையும் பாதிச்சிருக்கு. அதனால பிறக்கிற குழந்தை பாதிப்போட தான் பிறக்கும். ஒன்னு மூளை வளர்ச்சி இல்லாம பிறக்கணும், இல்ல உடல் ஊனமா இருக்கணும் என்றவளை இருவரும் ஆழ்ந்து பார்க்க, எப்படி இருந்தாலும் அது எங்க குழந்தைதான் வரணி. அத கருவிலேயே சிதைக்க எங்களுக்கு விருப்பமில்ல என்றவனை கர்வமாக பார்த்தாள் பூங்கொடி. அவள் நினைத்ததும் இதுதானே. தன்னை நம்பி இந்த உலகத்தை காண்பதற்காக காத்திருக்கும் உயிரை அழிப்பது என்பது இவளுக்கு பாவமாகவே பட்டது. நாட்கள் விரைந்தோட பூங்கொடிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் ஸ்டெம் செல்லை வைத்தே அபைக்கு சிகிச்சை அளித்தனர். வாழ்க்கையில் போராடும் குணம் அவன் ரத்தத்தில் இருப்பதால் நோயையும் போராடி எதிர்த்து ஜெயித்து வந்தான் அபை. அறுவை சிகிச்சை முடிந்து அவன் நார்மலாகுவதற்கு மாதங்கள் எடுத்தது. அதன் பின்பே ரோஜா பூவின் குவியலை ஒற்ற ஆதர்ஷனாவை நீட்டினாள். தன் தங்கையை கீழேயே இறக்கிவிடாமல் பார்த்து கொண்டான் அபை. ஆதர்ஷனாவின் உடம்பில் குறை இருந்தாலும் அவளை யாரும் குறையாக பார்க்கவோ இல்லை. விகர்ணனோ கேட்கவே வேண்டாம். ஆபீஸ் விட்டு வந்ததும் முதலில் அபய் ஆதர்ஷனா அறைக்குத்தான் செல்லுவான். அவர்களை பார்த்த பின்புதான் அவனுக்கு நிம்மதியே இருக்கும். ஆம், வருணி சொன்னது போலவே பூங்கொடிக்கு குறையுள்ள குழந்தைதான் பிறந்தது. மனதில் அல்ல, உடலில். அவளால் மற்ற குழந்தைகளைப் போல் சராசரியான உயரத்தில் வளர முடியவில்லை. ஆதர்ஷனாவின் அதிகபட்ச உயரமே 2.5 அடிதான். அவளின் உயரம் மனதில் சிறு வருத்தம் விகர்ணனுக்கு இருந்த போதிலும் பூங்கொடி அதற்காக சிறிதும் வருந்தவில்லை. எப்படி இருந்தாலும் அது தன் குழந்தை, தன் கருவில் உருவானவள், தான் 10 மாதம் சுமந்து பெற்ற பூமகள். பிறப்பதற்கு முன்பு தன் தனையனை காத்தவள். அப்பேற்பட்ட பூமகளை உலகம் கொண்டாட வளர்க்க வேண்டும் என்பதே அவளின் லட்சியமாக இருந்தது. அவளை ஸ்பெஷல் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் என அனைவரும் சொல்லும்போது சாதாரணமாக எல்லாரும் படிக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்தாள். விகர்ணனுக்கு சிறிது கோபம் வந்தாலும் பூங்கொடி எது செய்தாலும் அவள் யோசிக்காமல் செய்ய மாட்டாள் என முழுதாக நம்பினான். அதனாலே அவளை முழுமையாக நம்பினான். ஆதர்ஷனாவுக்கு உயரம் குறைவாக இருந்ததே தவிர மற்றபடி அவள் எல்லாரையும் போல் நல்ல ஆரோக்கியமாகவும் வாயாடியாகவும் இருந்தாள். தொடரும்.